எந்தெந்த கிழமைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய அந்த கிழமையை பொறுத்து அவர்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது சார். அது முடியுமா சார்? கண்டிப்பாக. எல்லாமே சாத்தியத்துக்கு உட்பட்டது தானே. ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு குழந்தை வந்து திங்கக்கிழமை பிறக்குது, அதெல்லாம் வேலை செய்யுமா? குழந்தை எந்த கிழமை பிறக்குது, எந்த டைம், எந்த மாதம், எந்த வருஷம், என்ன நேரம், எல்லாமே போய் கிழமையும் வேலை செய்யுதா? எஸ், வேலை செய்யும். அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிருக்கு அப்படின்னாக்கவே நல்லா நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்க. அடுத்து அப்படியே அது வளர பேரண்ட்ஸு நல்லா வளருவாங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் ஒரு 10 வயசு அப்படி கொஞ்சம் அடுத்த வயசு வரும்போது இவங்க பெரும் கோடீஸ்வரன் வருவாங்க. மிடில் கிளாஸ் இருந்தவங்க பெரும் கோடீஸ்வரன் வருவாங்க. கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க அதோட ஹை ஆயிடுவாங்க. ஸோ மொத்தத்தில் அந்த திங்கக்கிழமை ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் செல்வம் பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக திங்கக்கிழமை கண்டிப்பாக இருக்குது. புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லை, சொத்தாக வந்துட்டுருக்கும், சொத்தாக நிறைய சேரும், ப்ராப்பர்ட்டியாக நிறைய வாங்குவீங்க. அது அந்த ஃபேமிலிக்கு பொருந்தும். புதன்கிழமை உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாக்கா அது நடக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஒரு குழந்தை அவங்க வீட்டில் பிறந்திருக்குனாக்கா அந்த பிறந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு வர வச்சிடும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிடும். இந்த குழந்தை ஞாயிற்றுக்கிழமை பிறந்ததுனால அந்த ஃபேமிலியே பார்த்திங்கனாலும் கடைசி லைஃப் வரைக்கும் அவங்க லைஃப்பில் கடைசி காலம் வரைக்கும் செல்ஃபாக உழைச்சி தான் சாப்பிடணும். ஃபார்மட் நியூமராலஜி நேயர்களுக்கு நர்மதாவின் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பல்வேறு விதமான ஃபார்மட் நியூமராலஜி சம்பந்தமான தகவல்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் ஒவ்வொரு கிழமைகளில் பிறந்த குழந்தைகளுக்கும் ஒரு குணாதிசயம் உண்டு. அந்த குணாதிசயம் அவங்க பெற்றோர்களுடைய வாழ்க்கையை எப்படி தீர்மானிக்குது அப்படின்றத பற்றின விளக்கம் கொடுக்கறதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஃபார்மட் நியூமராலஜியினுடைய தந்தை டாக்டர் மகாஸ் தன்சேகராஜா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இப்போ நம்ம முன்னாடி தேதிகள் பற்றி பேசியிருக்கோம் சார், கிழமைகள் பற்றி பேசியிருக்கோம். ஆனால் அந்த கிழமைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத கூட நம்ம பேசியிருக்கோம் சார். ஆனால் எந்தெந்த கிழமைகளில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய அந்த கிழமையை பொறுத்து அவர்களுடைய பெற்றோர்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க முடியுமா அப்படின்ற ஒரு சந்தேகம் இருந்தது சார். அது முடியுமா சார்? கண்டிப்பாக. எல்லாமே சாத்தியத்துக்கு உட்பட்டது தானே. ஆமாம். இப்போ நம்ம திங்கக்கிழமையில் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் ஒரு வீட்டில் வந்துட்டு ஒரு குழந்தை வந்து திங்கக்கிழமை பிறக்குது, அதெல்லாம் வேலை செய்யுமா? குழந்தை எந்த கிழமை பிறக்குது, எந்த டைம், எந்த மாதம், எந்த வருஷம், என்ன நேரம், எல்லாமே போய் கிழமையும் வேலை செய்யுதா? எஸ், வேலை செய்யும். இப்போ திங்கக்கிழமை ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு பார்த்தாக்கா கண்டிப்பாக அவ்வளோ பேர் சந்தோஷப்படலாம். என்ன சந்தோஷப்படலாம்னாக்கா, அந்த குழந்தை திங்கக்கிழமை பிறந்துருச்சு அப்படின்னாக்கா அடுத்த கட்டத்தில் அப்படியே பார்த்திங்கன்னா அந்த வீட்டில் அடுத்த வளர்ச்சி பார்க்க அந்த குழந்தைக்கு ஒரு வயசு ஆகிருக்கு அப்படின்னாக்கவே நல்லா நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்க. அடுத்து அப்படியே அது வளர பேரண்ட்ஸு நல்லா வளருவாங்க. அந்த பிள்ளை கொஞ்சம் ஒரு 10 வயசு அப்படி கொஞ்சம் அடுத்த வயசு வரும்போது இவங்க பெரும் கோடீஸ்வரன் வருவாங்க. மிடில் கிளாஸ் இருந்தவங்க பெரும் கோடீஸ்வரன் வருவாங்க. கொஞ்சம் வசதி இருக்கிறவங்க அதோட ஹை ஆயிடுவாங்க. ஸோ மொத்தத்தில் அந்த திங்கக்கிழமை ஒரு வீட்டில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டில் செல்வம் பெருக்கி கொடுக்கக்கூடிய ஒரு நாளாக திங்கக்கிழமை கண்டிப்பாக இருக்கு. ஓகே சார். இது திங்கக்கிழமை அப்படின்றது ஆண் குழந்தை பெண் குழந்தை அப்படின்ற பாகுபாடுலாம் கிடையாது. பொதுவாகவே திங்கக்கிழமை பிறந்த குழந்தைகள் அவங்க பெற்றோர்களுக்கு செல்வத்தை தேடித்தரும். எந்த குழந்தையாலும் சரி, ஆண் பெண் எதுவாக இருந்தாலும் சரி. ஓகே சார். செவ்வாய்க்கிழமை பிறந்த குழந்தைகள் அவங்க பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க சார்? ஆமாம். இதில் நான் சொல்கிறது சில விஷயம் சூசகமாக தான் இருக்கும், ஆனால் தவறாக ஒன்றும் இல்லை, சரியாக தான் சொல்ல போகிறது. அவங்க இது தவறாக புரிந்து கொள்ள வேண்டியதான். இந்த செவ்வாய்க்கிழமை ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்கா அந்த வீட்டில் சடனாக வந்து பார்த்திங்கனாக்கா டோட்டலாகவே அந்த பிள்ளை குழந்தை வளர அவங்க பேரண்ட்ஸ் ஃபுல்லாகவே ஆன்மீகத்தில் அப்படியே டைவர்ட் ஆயிடுவாங்க. அதில் ஈடுபாடு ரொம்ப அதிகமாக போயிடும். வழக்கமாக சாமி கும்பிட்றதுங்கிறது வேறு, அவங்கள அறியாமலே அதில் ஈடுபாடு ஹெவியாக போயிடும் அவங்களுக்கு. ஒரு கட்டத்தில் அந்த குழந்தையும் ஈடுபாடு வரும், அது அப்புறமா பின்னாடி பார்த்துக்கலாம். ஒரு வீட்டில் செவ்வாய்க்கிழமை ஒரு குழந்தை பிறந்துருச்சுனாக்கா அந்த பேரண்ட்ஸோடைய லைஃப் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ரொம்ப அப்படியே அவங்கள டைவர்ட் பண்ணி அவங்களுக்கு லைஃபே இனிமேல் வந்து ஸ்பிரிச்சுவல் தான் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு அவங்கள தள்ளி விட்டுரும் செவ்வாய்க்கிழமை. ஏன்னு கேட்டாக்க உண்மையை சொல்ல போனால் செவ்வாய்க்கிழமை தான் வந்துட்டு, அது நிறைய பேருக்கு தெரியாது, செவ்வாய்க்கிழமை தான் மறைமுகமாக ஆன்மீகத்தில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியது, பவர்ஃபுல்லானது அது. அதனால தான் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் வீட்டில் ஒரு குழந்தை செவ்வாய்க்கிழமை பிறக்குது அப்படின்னு சொன்னாவே அப்படியே அந்த ஃபேமிலியவே ஸ்பிரிச்சுவலிசம் ஆக்கி விட்டுரும். அதனால தான் அவங்க ஆகுறாங்க பேரண்ட்ஸு.
நல்ல விஷயம் தான் அது. கண்டிப்பாக நல்ல விஷயமா இருந்தால் கூட சில பெற்றோர்களுக்கு இப்போ ஒரு சந்தேகம் வந்திருக்கும். எங்களை வந்து ஆன்மீக பாதையை நோக்கி எங்களுடைய குழந்தைகளுடைய பிறப்பு வந்து தள்ளும் அப்படின்னா, ஒருவேளை வந்து இந்த குடும்பத்தையே திறந்துட்டு மொத்தமாக ஆன்மீகத்துக்கு போகிற மாதிரியான சிந்தனைகள் எதுவும் வந்துருமா அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குறவங்களுக்கு ஏதாவது பதில் உண்டா சார்? அதுதான் அவங்க அப்படி நினச்சிடக்கூடாதுன்னு முன்கூட்டியே நான் சேஃப்டியாக சொல்லிட்டேன். அப்படிலாம் இல்லை. உங்களை ஸ்பிரிச்சுவலாக அதிகம் அதை நோக்கி பயணிச்சிடும். இப்போ உதாரணம் இப்படி சொல்லிக்கிறேன் நான். என்னன்னா எப்பயாவது ஒரு நாள் நினச்சா கோயிலுக்கு போவீங்க. இப்போ அப்படி கிடையாது. முடிஞ்சால் தினமும் போவீங்க, இல்லைன்னா வாரத்துக்கு ஒரு 3-4 நாளாவது போவீங்க. அதான் இப்போ ஆன்மீகத்தில் ஈடுபாடு அதிகம் ஆயிடுச்சிங்களா. எந்த நேரத்தில் வீட்டில் உட்காந்து பாராயணம் சொல்லிட்டு இருப்பீங்க. அதான் ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு ஆயிடுச்சு இல்லை. ஆன்மீக டூர் நாங்கள் இதுக்கு முன்னாடி வந்துட்டு ஊட்டி கூட அப்படி இப்போ ஆன்மீக சுற்றுலான்னு போகிறீங்க. இதுதான் இந்த மாதிரி தான் இது நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கிறணும். அதனால் வந்துட்டு இப்படி தான் நான் சொன்னது. அதனால் வந்து அதை சொல்லணும். ஏன்னு கேட்டாக்கா அந்த 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 செவ்வாய்க்கிழமை வந்துட்டு ஆன்மீகத்தில் நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியதெல்லாம் செவ்வாய்க்கிழமை தான். ஏன் இன்னும் நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க செவ்வாய்க்கிழமை வந்துட்டு அது செவ்வாய்னா வெறுவாய், அதெல்லாம் கிடையாது. சிவனுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியது எல்லாமே செவ்வாய்க்கிழமை தான். நான்லாம் பார்த்தா செவ்வாய்க்கிழமை தான் வந்துட்டு சிவன் கோயிலுக்கே போவேன். நான் கோயில்கிட்டே அதனால் நான் அப்போ தான் போவேன், அப்போல்லாம் கிடையாது. திருவண்ணாமலைக்கு போகும்போது சரி, முக்கியமான சில நிகழ்ச்சியெல்லாம் நடக்கிறதெல்லாம் செவ்வாய்க்கிழமை தான். கோயிலுக்கு நான் போனோன்னா பெரிய பெரிய ஸ்தலத்துக்கு போகிறனால செவ்வாய்க்கிழமை தான் சூஸ் பண்ணுவேன். இப்போ பொதுவாக வந்து இப்படி ஒரு விஷயம் இருக்குது, செவ்வாய்க்கிழமைகளில் நல்ல காரியங்கள் எதுவும் வந்து தொடங்கக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பார்வை வந்து கிராமப்புறங்கள்லாம் சொல்கிறத நான் கேட்டிருக்கேன். அப்படின்றப்போ செவ்வாய்க்கிழமை வந்து அப்போது நல்ல காரியங்களை வந்து தள்ளி வைக்க வேண்டிய ஒரு காலகட்டமாக சார்? இல்லை, அது நாம் அப்படி அதான் நமக்கு முன்னோர்கள் அப்படி சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் வடநாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா, நார்த் இந்தியன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கம்பெனியே லான்ச் பண்ண போகிறாங்க, ஆரம்பிக்க போகிறாங்க, பூமி பூஜை போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக செவ்வாய்க்கிழமை தான் இருக்கும். அது செவ்வாய்க்கிழமை தான் பண்ணுவாங்க. அவங்க பெரிய பெரிய கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி, கரெக்டாக செவ்வாய்க்கிழமை தான் இருக்கும். செவ்வாய்க்கிழமை திருமணமே பண்ணுவாங்க அவங்க. அதனால் வந்து அந்த செவ்வாய்க்கிழமை வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் செய்கிறாங்கன்னு இல்லை, தெரியும். செவ்வாய்க்கிழமையில் விஷயம் இருக்குது, அதில் விசேஷத்தன்மை இருக்குது. குறிப்பாக இப்போ நான் சொன்ன மாதிரி ஆன்மீகம் அதில் அதிகமாக இருக்கும். அதனால தான் அந்த வீட்டில் ஒரு செவ்வாய்க்கிழமை பிறந்துச்சுன்னா இவங்கள ஸ்பிரிச்சுவலைசம் ஃபேமிலியை மாற்றி விட்டுருவோம். கண்டிப்பாக சார். அடுத்ததாக வந்து புதன்கிழமை, பொன் கிடைச்சாலும் வந்து புதன் கிடைக்காது அப்படின்ற பழமொழி வந்து நம்ம கேட்டிருக்கோம். புதன்கிழமை சொல்லும் பொழுதே ஒரு பாசிட்டிவான ஒரு நாளாக இருந்தாலுமே கூட புதன்கிழமையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுப்பாங்க சார்? அதான் ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு, என்ன கிழமை? புதன்கிழமை. நீங்கள் சொன்ன மாதிரி பொண்ணு கிடைச்சாலும் கிடைக்கும், புதன் கிடைக்காதும்பாங்க. அது புதன்கிழமை கிடைக்காது. அது எதுக்காக சொல்லப்பட்டதோ, ஆனால் அதுதான் உண்மை. புதன்கிழமை ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்குன்னு சொன்னாவே அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா அது பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ எந்த குழந்தைன்னு பிறந்தாலும் அந்த வீட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா லைஃப்பில் வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு போயிடுவாங்க. ப்ராப்பர்ட்டி நிறைய சொத்து சேர்ந்துடும். அந்த வீட்டில் சொத்தாக வாங்கிட்டு இருப்பாங்க, ப்ராப்பர்ட்டி நிறைய வாங்கிட்டே இருப்பாங்க. ப்ராப்பர்ட்டி அப்போ கிடைக்கும், பூர்வீக சொத்து கிடைக்கும், அவங்க சொத்து இவங்க சொத்து அப்படி சொல்லிட்டு ப்ராப்பர்ட்டியும் வந்து சேர்ந்துடும். இப்பயும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. நான் புதன்கிழமை தான் பிறந்தேன், சொத்துக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் அதை தாண்டி மற்ற பிரச்சனை தான் இருக்கேன், அதுக்கு நான் உள்ளே போகல, அதை அப்புறம் பார்த்துக்கிறேன். அந்த சப்ஜெக்டுக்குள்ளே நான் போகல. புதன்கிழமை பிறந்தவங்களுக்கு பணம் பிரச்சனை இல்லை, சொத்தாக வந்துட்டுருக்கும், சொத்தாக நிறைய சேரும், ப்ராப்பர்ட்டியாக நிறைய வாங்குவீங்க. அது அந்த ஃபேமிலிக்கு பொருந்தும். புதன்கிழமை உங்கள் வீட்டில் குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னாக்கா அது நடக்கும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும். கண்டிப்பாக சார். அடுத்தது வியாழக்கிழமையில் பிறந்த குழந்தைகளுடைய வாழ்க்கை அவங்க பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வந்து அமைச்சு கொடுப்பாங்க சார்? வியாழக்கிழமை இல்லையா? ஆமாம். பொதுவாக வேலைக்கிழமை பிறந்தது அப்படின்னு பார்த்தாக்கா நான் சொல்கிறது வந்துட்டு வேலைக்கிழமையில் வந்து எல்லா கடவுளுங்களும் பிறந்தது வேலைக்கிழமை தான். எந்த கடவுளும் அவங்க பிறந்தது கிழமை என்னன்னாக்கா ஒரே கிழமை தான், அது வேலைக்கிழமை தான். அதனால் வேலைக்கிழமை பிறந்தவங்க பார்த்திங்கனாக்கா அவங்க எந்த பிஸ்னஸில் இருக்காங்களோ, வேறு ஏதோ ஒரு துறையில் இருக்காங்களோ, இல்லை பொது வாழ்க்கையில் இருக்காங்களோ, யாராக இருந்தாலும் சரி, வேலைக்கிழமை பிறந்தவங்க கண்டிப்பாக ஒரு புகழ்பெற்ற நபராக காணப்படுவாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஏதோ அவங்க துறையில் அந்த துறையில் வந்துட்டு அவங்க புகழ்பெற்ற ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸராகவே இருக்கட்டும். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் எல்லாத்துக்கும் தெரியும் சொல்ல முடியாது. ஒரு சில போஸ்டிங் தான் தெரியும், அந்த இடத்துல அவங்க தெரிவாங்க. சில பேர் கவர்மெண்ட்டில் நாங்கள் ப்ரைவேட்டில் இருக்கிறாங்க, ப்ரைவேட்டாக கூட இருக்கலாம், நீங்கள் வேலைக்கிழமை பிறந்திருக்கீங்களா, ஸோ அங்கே நிறைய சர்வீஸுங்கிற பேரில் நிறைய பண்ணிவிட்டு அதில் வந்து அவர் பேர் தெரியும். சினிமாவில் இருக்கவங்க பெரியது, அரசியலில் இருப்பாங்க, பொது வாழ்க்கையில், ஏதோ ஒரு வகையில் வேலைக்கிழமை பிறந்தவங்க வந்துட்டு மொத்தத்தில் வந்துட்டு அவங்கள உலகமே அறியக்கூடிய ஒரு நபராக காணப்படுவாங்க. புகழ்பெற்ற மனிதராக இருப்பாங்க. புகழை வந்து அவங்க பெற்றோர்களுக்கு தேடி தருவாங்க இல்லையா?
கண்டிப்பாக இவங்க சார். இந்த வீட்டில் வந்துட்டு வியாழக்கிழமை பிறந்திருக்குன்னா அந்த பெற்றோருக்கு வந்துட்டு அந்த இதை கொடுத்துரும் அவங்களுக்கு. கண்டிப்பாக சார். வெள்ளிக்கிழமை மங்களகரமான ஒரு கிழமைகளில் ஒன்றா நம்ம சொல்கிறோம். அந்த வெள்ளிக்கிழமையில் பிறந்த குழந்தைங்க அவங்க பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையை வாழ்கிறதுக்கு வழித்தடம் அமைச்சு கொடுப்பாங்க சார்? கண்டிப்பாக ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கு அப்படின்னும் போது பொதுவாக நம்ம சொல்லுவோம், வெள்ளிக்கிழமை வந்துட்டு பெண் குழந்தை பிறந்தா நல்லது, ஆண் குழந்தை பிறக்கக்கூடாது அப்படி சொல்லிக்கிறது. அது சரியாக தவறாக நம்ம அதுக்குள்ளே போகல. ஆனால் உண்மையை சொல்ல போனோன்னாக்கா குழந்தை அது வெள்ளிக்கிழமை யாருமே பிறக்கக்கூடாது, பெண்ணும் ஆணும் எதுவுமே பிறக்கக்கூடாது. ஏன்னா வெள்ளிக்கிழமைக்குள்ள நிறைய விஷயம் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா மதம்னு எடுத்துக்கிட்டால் கூட 3 மதத்தை பொறுத்து எடுத்துக்கிறோம். இந்துவில் எடுத்துக்கணும்னு சொல்லி பெண்கள் கோயிலுக்கு எப்போ போகிறாங்க, எல்லா கிழமையும் போகிறாங்களான்னு பார்த்தோன்னா வெள்ளிக்கிழமை கட்டாயம் கோயிலுக்கு போயிடுவாங்க. ஆமாம். அப்படி எங்கே இருந்தாலும் சரி, வெள்ளிக்கிழமை எங்கே இருந்தாலும் வெளிநாட்டுக்கே போனாலும் சரி வெள்ளிக்கிழமை போயிடுவாங்க. அந்த ஊரில் கோயிலுக்கு அந்த நாட்டுக்கு போனால் கூட இப்போ வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போயிடுவாங்க. நீங்கள் முஸ்லீமில் எடுத்தாலும் சரி வெள்ளிக்கிழமை தான் அதிகமாக வந்து அவங்க நமாஸை பண்ணுவாங்க, தொழுவுறது 5 முறை தொழுவாங்க அன்றைக்கி மட்டும், கட்டாயம் போயிடுவாங்க. கிறிஸ்டியன் எடுத்துனாலும் பார்த்தா சரி குட் ஃப்ரைடே. அப்போ 3 மதத்துலேயும் பார்த்தீங்கன்னாலும் அந்த ஃப்ரைடேக்கு ஏதோ ஒரு விசேஷம் உள்ளே இருக்குது. அப்படின்னாக்கா அது வெள்ளிக்கிழமை வந்துட்டு சரியான நாள் இல்லை. அதனால் எல்லா மதமும் எல்லா இனமும் எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து வெள்ளிக்கிழமை மட்டும் அதிகமாக நம்ம ஆன்மீகத்தை வணங்கினாக்கா அந்த வெள்ளிக்கிழமையுடைய நம்மளை அது தாக்குறது, அதனுடைய தாக்கம் தாக்காமல் குறைச்சவாக இருக்குன்றதுக்காக தான் எல்லோரும் அதிகமாக வெள்ளிக்கிழமை செய்கிறது. ஆனால் அது அப்படியே இருக்கும்போது வெள்ளிக்கிழமை பர்த்னு ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும்? ஸோ அதனால் வெள்ளிக்கிழமை பிறந்தால் நான் என்ன சொல்கிறது, வாழ்க்கையில் போராட்டங்களுக்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள். என்றைக்கு பர்த்து வெள்ளிக்கிழமை ஏதாச்சோ அப் டு லைஃப் வரைக்கும் பர்சனலாகவே அந்த ஃபேமிலி போராடுறதுக்கு தயாராகிட்டாங்க, அவங்கள கொண்டு போய் நிப்பாட்டிடும் வெள்ளிக்கிழமை பர்த்து அப்படி. அதனால் அது நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம் வெள்ளிக்கிழமைன்னு அப்படி. அதுக்குள்ளே நிறைய சூழ்ச்சிமெல்லாம் ஒளிஞ்சிருக்கு. அது அப்படி லைட்டாக மேலோட்டமாக சொல்லிட்டேன். ஓகே, போராட்டங்கள் நிறைந்திருக்கும் ஆனாலும் நல்லா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அடுத்தது அந்த சனிக்கிழமைகளில் பிறந்தவங்களுடைய குழந்தைகள் அவங்களுடைய பெற்றோர்களுக்கு எப்படி ஒரு வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க? ஆமாம், அதாவது பொதுவாக வந்துட்டு சனிக்கிழமைன்றது வந்துட்டு சனி தொடர்ச்சி. எப்போதுமே ஒரு விஷயத்தை வந்து சனிக்கிழமை செஞ்சிங்கனாக்கா அது தொடரும். ஒரு வீட்டில் குழந்தை வந்து சனிக்கிழமை பிறந்திருக்கு அப்படின்னா அடுத்து அந்த வீட்டில் இன்னொரு குழந்தை பிறக்க போகுதுன்னு அர்த்தம், பிறந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ புதுசாக கல்யாணம் நியூலி மேரிடுனாக்கா இப்போ சனிக்கிழமை தான் முதல் குழந்தை பிறந்து அடுத்த குழந்தை இருக்குதுன்னு அர்த்தம். கவலைப்படாதீங்க. ஏற்கனவே குழந்தைலாம் இருக்குது, குழந்தைக்கு அதுவே 20 வயசு ஆகுதுனாக்கா அடுத்த குழந்தை ஒன்று இருந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ சனிக்கிழமை ஒரு வீட்டில் குழந்தை பிறந்ததுன்னா அடுத்த குழந்தை இருக்குது அவங்க வீட்டில் அப்படின்னு அர்த்தம். முதல் குழந்தை சனிக்கிழமை பிறந்துக்குன்னா அடுத்த இன்னொரு குழந்தை இருக்கும். 2 குழந்தை 25-30 வயசாகுது, அது வேறு விஷயம். அப்போ சனிக்கிழமை ஒரு வீட்டில் குழந்தை பிறந்திருக்குனாக்கா அடுத்தும் குழந்தை இன்னொன்று இருந்திருக்கும். ஏற்கனவேனாக்கா இருந்திருக்கும், இனிமேல் இருக்குதுன்னா இருக்கும். சரி, அதனால் என்ன அவங்களுக்கு அடுத்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சரி அது ஓகே, குழந்தை இருக்குது ஓகே, அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா அந்த சனிக்கிழமை பிறந்தவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த குழந்தை சனிக்கிழமை பிறந்ததுனாக்கா அந்த ஃபேமிலியே பார்த்தீங்கன்னாக்கா அடுத்த குழந்தை இருக்குது விட்டுருங்க, அதை தாண்டி வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு சந்தோஷத்தையே அப்போ தான் லைஃப்லேயே பார்ப்பாங்க. ஒரு ஹாப்பினஸ்ஸே அந்த குழந்தைக்கும் கிடைக்கும், அந்த பேரண்ட்ஸுக்கும் கிடைக்கும். அது வளர 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 சந்தோஷமாக அவங்க வீட்டில் சேர்ந்து வளரும். எல்லாம் செக் பண்ணி பார்ப்பாங்க, ஆமாம் இந்த குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஹாப்பியாகவே இருக்கும், இனக்கிழமை சனிக்கிழமையும் கரெக்டாக இருக்குது, அப்படி கனெக்ட் ஆகிடும். கண்டிப்பாக இருக்கும். ஓகே, சனிக்கிழமையில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் சந்தோஷத்தை பெற்றோர்களுக்கு தேடித்தரும். ஓகே சார், நிறைவான கிழமையான ஞாயிற்றுக்கிழமையில் பிறந்த குழந்தைகள் அவங்க பெற்றோர்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு தருவாங்க சார்? கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த குழந்தை அப்படியே ஒரு காலகட்டத்திலேருந்து அங்கேருந்து விலகி வேறு ஊருக்கு கொண்டு வந்து விட்டுரும். அந்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு குழந்தை அவங்க வீட்டில் பிறந்திருக்குனாக்கா அந்த பிறந்த ஊரை விட்டு வேறு ஊருக்கு வர வச்சிடும், ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வச்சிடும். 1 2 இந்த குழந்தை ஞாயிற்றுக்கிழமை பிறந்ததுனால அந்த ஃபேமிலியே பார்த்திங்கனாலும் கடைசி லைஃப் வரைக்கும் அவங்க லைஃப்பில் கடைசி காலம் வரைக்கும் செல்ஃபாக உழைச்சி தான் சாப்பிடணும். அவங்கள அப்படி கொண்டு போய் நிப்பாட்டுரும். அது எவ்வளோ வயசானாலும் அவங்கள வயசான காலத்துலேயும் வேலை செஞ்சு தான் அவங்க சாப்பிட்ணும். அப்படி ஒரு கட்டாயத்துக்கு தள்ளி விட்டுரும் ஞாயிற்றுக்கிழமை இது பிறக்குது, பேரண்ட்ஸை அங்கே கொண்டு போய் நிப்பாட்டிடும். அதனால் நம்ம வந்து ஒரு கிழமையை கூட நம்ம ஈஸியாக எடுத்துக்க முடியல அப்படிங்கிறதுக்கு நாம் இப்போ கொடுக்குற சமாச்சாரம் கண்டிப்பாக எல்லாத்துக்கும்
ஒரு அனலைசிஸ் படிப்பேன். ஆமாம், எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க நினைக்கிறேன். கண்டிப்பாக சார். இப்போ நீங்கள் வந்து ஒவ்வொரு கிழமைகள்லையும் பிறந்த குழந்தைகள் வந்து அவங்க பெற்றோருக்கு எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ வந்து இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் எல்லாமே வந்து சிசேரியன் பார்ன் பேபிஸாக தான் இருக்கிறாங்க அப்படின்றப்போ, இப்போ எனக்கு வந்து இந்த கிழமையில் நான் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு டாக்டர் வந்து டேட் குறிக்கிறாங்க, இல்லை நீங்களே ஒரு சாய்ஸ் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு டேட் சொல்லுங்கள், இல்லை ஒரு கிழமை சொல்லுங்கள் அப்படின்னா, நீங்கள் சொல்கிற இந்த கிழமைகளில் எது நல்ல பெனிஃபிட் தருதோ அதை நாங்கள் எடுத்துக்கலாமா, இல்லை எங்களுடைய பிறந்த தேதி பொறுத்து அந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் நிறைஞ்சிருக்கிற மாதிரி தான் நம்ம வந்து கிழமையை சூஸ் பண்ணணுமான்னு கேட்குறவங்களுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க சார்? நம்ம தான் மண்டே டு சண்டே வரைக்கும் சொல்லியாச்சு. இனிமேல் சாய்ஸ் எல்லாம் எல்லாமே அவங்க கையில் கொடுத்துட்டேன். இல்லை சார், இதே பொருத்தம் தான் வருமா, இல்லை அவங்களுடைய பிறந்த தேதி பொறுத்து ஏதாவது மாறுதல் நடக்குமா சார்? உங்கள் கேள்வி வந்துட்டு இந்த கிழமைக்கு உண்டானது இருக்கும். இப்போது தேதின்னு ஒன்று வரும்போது அப்போ இதெல்லாம் மாறுமான்னாக்கா எதுவுமே மாறாது. இதெல்லாம் அப்படியே தான் இருக்கும். ஏங்க மாறாது? அதுக்கு உண்டான நம்பர் தான் அங்கேயும் இருக்கும். இப்போ ஞாயிற்றுக்கிழமை பற்றி சொன்னோம். ஞாயிற்றுக்கிழமை பிறந்தால் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குமோ அப்படி. அப்போது சில நம்பர் இருக்குது. இந்த நம்பரில் பிறந்தாவே, இந்த டேட்டில் பிறந்தாவே இவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும், இவ்வளோ ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணணும் கூடிய டேட்டு இருக்கும். அவங்க எப்போ பிறந்திருப்பாங்கன்னா ஞாயிற்றுக்கு பிறந்திருப்பாங்க. அங்கே ரெண்டும் கனெக்டிவிட்டி தான் இருக்கும். அதனால் இது வேறு அது வேறெல்லாம் வராது. ஞாயிற்றுக்கிழமை பிறந்து ஃபஸ்ட் கிளாஸ் டேட் அப்படின்னு ஒன்றுமே இருக்காது. இது காம்ப்ளிகேட்டடான ஒரு டேட்டு ஞாயிற்றுக்கிழமை தான் பிறந்திருப்பாங்க. இப்போ புரிஞ்சிருக்கும். அதனால் வந்து ஃபஸ்ட் கிளாஸ் டேட்டு திங்கட்கிழமை பிறந்திருப்பாங்க. சூப்பரான டேட்டு புதன்கிழமை அப்படி. அதனால் வந்துட்டு அந்த டேட்டுக்கும் அந்த கிழமைக்கும் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். நாம் எதுவும் கனெக்டே பண்ண வேண்டாம், அது கனெக்ட் ஆகிடும். அதிலே நாம் டேட்டை ஃபஸ்ட் கிளாஸ்ன்னு போட்டாவே கிழமை ஃபஸ்ட் கிளாஸாக உள்ளே வந்துடும். அதனால் வந்து இதெல்லாம் ஒரு சிஸ்டத்தில் கரெக்டாக கனெக்டிவிட்டியோடு தான் இருக்குது சிஸ்டமாக. அந்த சிஸ்டத்தை உள்ள லைஃப்பை நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். அது கரெக்டாக இருக்கும். கண்டிப்பாக சார். ஏன்னா வந்து எந்தெந்த கிழமைகளில் பிறந்த குழந்தைகள் அவங்க பெற்றோருக்கு என்ன மாதிரியான வாழ்க்கையை வந்து அமைச்சு கொடுப்பாங்க அப்படின்றத பற்றின தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க சார். பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர்களுக்கு அது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். ரொம்ப நன்றி சார்.